students, next chapter 3 trigonometry exercise 3.1 இந்த trigonometry வந்து பாத்தீங்க அப்படினாக்க லாஸ்ட் இயரே நம்ம வந்து ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம். சேம் அதே ஃபார்முலாஸ் தான் ஒரு சிலருக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு வரும்போது உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து செப்பரேட்டா நான் வந்து சொல்லுவேன். The next, identify the quadrant in which angle of each given measure the lines. So அதாவது ஒவ்வொரு இதுவும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்ற நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா 180 டிகிரிக்கு வரைக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா படிச்சிருக்கோம். ஸோ இப்போ வரும்போது டோட்டலாக 360 டிகிரி வரைக்குமே நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ 25 டிகிரி. ஸோ இந்த 25 டிகிரி அப்படின்றப்போ இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். First quadrant. The next second question 825. So in the 825 நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். So 360 க்கு எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அப்படின்றதுதான். அப்போ 2 into 360 எவ்வளவுனா 720 வந்துருது. பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குனாக்க 720 பேலன்ஸ் 105 டிகிரி பேலன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த 105 அப்படின்றது எந்த குவாட்ரண்ட்ல வருது, அதாவது இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னாக்க ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த ஆக்சிஸ் வந்து நமக்கு இது பண்ணக்கூடியது. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 180 டிகிரி ஒரு சர்க்கிள் 180 டிகிரி, அடுத்தது வரும்போது ஒரு 360 டிகிரி, அப்போ 270 நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது வரும்போது 105 அப்படின்றப்போ ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதான் நமக்கு ஆக்சிஸ் அப்படின்னா இதான் நமக்கு இப்போ 0 டிகிரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே வந்து ஒரு 360 டிகிரி, அடுத்தது வரும்போது ஒரு 360 டிகிரி, அடுத்தது இதுலேருந்து கவுண்டிங் பண்ணும்போது 105 அப்படின்றப்போ இங்கே வருது. ஸோ இந்த பிளேஸ் வரும்போது இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இட் இஸ் ஏ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ 825 is second quadrant. The next third one minus 55 degree. அப்போ minus 55 அப்படின்னா இந்த 0ல இருந்து கீழே வரும். அப்போ 55 அப்படின்னாக்க இங்க வந்துடும். ஸோ அப் சைடு வந்துச்சுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ், டவுன் சைடில் வந்துச்சுனாக்கா அது வந்து நெகட்டிவ். அப்போ டவுன் சைட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம். அதாவது இப்போ இந்த இதை வந்து இப்படி கொண்டு வந்தோம், ஆன்டி கிளாக் வைஸ் கொண்டு வந்தோம். ஸோ இதே இது கவுண்டர் கிளாக் வைஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் நெகட்டிவ் பார்ட். ஸோ அப்படின்றப்போ இங்கே வருது இட் இஸ் ஏ 55 டிகிரி இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். The next fourth question 325 degree. 325 நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா equal to 270 degree plus 58 270 degree 328 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 270 டிகிரி பிளஸ் 58 டிகிரி. ஸோ 270 டிகிரி பிளஸ் 58 டிகிரி, அப்போ 270 டிகிரி இங்கே வந்துடுது. இட் இஸ் இது முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி. அடுத்தது இங்கே வரும்போது பிளஸ் இதுலேருந்து ஒரு 58 அப்படின்றப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ 328 இஸ் fourth quadrant. The next fifth one minus 230 degree. So minus 230 degree அப்படின்னாக்க equal to minus 180 degree plus minus 50 degree அப்படின்றது சொல்லலாம். minus 50 degree. அப்போ இதுல இருந்து இப்படி கொண்டு வரும்போது
இங்கே வரும்போது 90 டிகிரி 180 டிகிரி அடுத்து 50 டிகிரி அப்படின்றப்போ இங்கே வருது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இட் இஸ் த -230 இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், செகண்டில் ஃபர்ஸ்ட், ஃபார் each given angle find a coterminal angle with measure of theta such that 0 less than or equal to theta less than or equal to 360 degree. அதாவது நம்மளுடைய தீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் தான் நம்மளுடைய தீட்டா. ஸோ அப்போ இதில் கோடெர்மினல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இதனுடைய இது கேட்டுருக்காங்க. இப்போ கோடெர்மினல் ஆங்கிள் அப்படின்னாக்க இந்த 360 டிகிரியில் எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அதுதான் வந்து கோடெர்மினல். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 395. அப்போ இந்த 395 எப்படி பிடிக்கலாம்னாக்க 360 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி. therefore அப்போ இங்கே வரும்போது இது எது 35 தான் நமக்கு கோடெர்மினல் ஆங்கிள். ஸோ கோடெர்மினல் angle of 395 degree is 35 degree. The next second question வந்து என்னக்கா 525 is equal to 360 degree plus 165 degree. So இங்கே வந்தோம்னாக்கா கோடெர்மினல் angle of 525 degree is 165 degree. The next third question, வந்து பார்த்தீங்கன்னா 1150 degree. ஸோ 1150 டிகிரியை 3 into 360 டிகிரின்னு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வந்துடும்னாக்கா டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 0 6 3 சார் 18 பேலன்ஸ் 1 1 3 சார் 3 3 சார் 9 + 1 10. அப்போது 1150ல் 1080 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 0 இது 15. ஸோ அப்போது 7 அப்போது ப்ளஸ் 70 டிகிரி. ஸோ அப்போது இந்த 70 டிகிரி தான் நமக்கு என்னன்னாக்கா கோடெர்மினல் angle of 1150 degree is 70 degree. Then fourth question, -270 degree is equal to, அப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது 360 டிகிரிக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ -270 டிகிரி -90 டிகிரி is equal to 360 டிகிரி. ஸோ அப்போ இங்கே வரும்போது இந்த இதுதான் நம்ம மைனஸில் வரும்போது அந்த இது வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது இந்த கோடெர்மினல் ஆங்கிள் of -270 degree is 90 degree. The next fifth one, -450 degree is equal to, இங்கே வந்தோம்னாக்க இங்கே வந்தோம்னாக்க 360 டிகிரிக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 360 டிகிரிக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணும்போது
இப்போ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க மைனஸ் 2 into 360 degree minus 2 into 360 degree minus 270 degree அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சரி, ப்ளஸ் 270 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ co-terminal angle of minus 450 is 270 degree. That's all the first questions in the second question answer. Next, third question. If a cos theta minus b sin theta is equal to c, so that a sin theta plus b cos theta is equal to அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. a cos theta plus b sin theta அப்படின்றதுக்கு a sin theta plus b cos theta is equal to அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே உள்ளதுபடி நம்ம சூஸ் பண்ணி கிவன் சொல்லி இதை ரைட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வரும்போது a cos theta minus b sin theta whole square plus a sin theta plus b cos theta whole square அப்படின்னு சொல்லி நம்மளா சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்மளா சூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இதை செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்டுன்னு சொல்லி இது தனியாக கன்சிடர் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ சீக்வால்ட்டு இது அப்படியே a + b ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab cos theta sin theta plus a squared sin square theta plus b squared cos square theta plus 2ab cos theta sin theta. ஸோ அப்போ இந்த cos theta sin thetaவுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஈக்குவாலிட்டி இங்கே வந்தோம்னாக்க ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். a cos square theta a sin square theta. அப்போது a ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டோம்னாக்க cos square theta ப்ளஸ் sin square theta. அடுத்தது ப்ளஸ் b ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க b ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க sin square theta plus cos square theta plus cos square theta. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1 a squared into 1 plus b squared into 1. ஸோ ஈக்குவல் டு a squared plus b squared அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்கா இந்த சைடு என்ன இருக்குன்னா இதனுடைய வேல்யூவை நம்ம சி ஸ்கொயர்னு வைக்கலாம். சி ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏ இந்த வேல்யூக்கு சி ஸ்கொயர்னு வைக்கலாம். சி ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. then இந்த c ஸ்கொயர் அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க a sin theta plus b cos theta whole square equal to a squared plus b squared minus c squared. ஸோ அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ வந்து நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. Square root on both side
போத் சைட் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ இங்கே வந்து ஏ சைன் தீட்டான்றது இருக்கும். ஏ சைன் தீட்டா ப்ளஸ்ஸு பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a squared plus b squared minus c squared. That's all the third question answer. Next, fourth question. If sin theta plus cos theta is equal to m அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. Then show that cos power 6 theta plus sin power 6 theta is equal to அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து அப்படின்னாக்க இந்த இதை நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு வந்து எடுக்கலாம். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ஆன், ஏன்னா எம் ஸ்கொயர்னு வரதுனால நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைடு கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், square on both sides. So sin theta plus cos theta whole squared is equal to m squared. So a plus b whole squared படி expand பண்ணோம்னாக்க sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta is equal to m squared. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 sin theta cos theta is equal to m squared. ஸோ 2 sin theta cos theta is equal to m squared minus 1. ஸோ இந்த 2 ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது sin theta cos theta is equal to m squared minus 1 by 2. Then நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் பண்ண சொல்லி cos power 6 theta plus sin power 6 theta அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ equal to இந்த இதுக்கு வந்தோம்னாக்க இட் இஸ் எ ஃபார்முலா ஃபார், இதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க cos squared theta whole cube plus sin squared theta whole cube. அந்த இதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ a cube minus b cube ஃபார்முலாவுக்கு நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா cos squared theta plus sin squared theta whole cube minus 3 sin square theta cos square theta அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னோம்னாக்க இதை எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது equal to இங்கே வரும்போது sin square theta plus cos square theta வேல்யூ 1 cube minus 3 into sin theta cos theta whole squared அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ equal to 1 minus 3 into sin theta plus cos thetaவுக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் m squared minus 1 by 2 whole squared. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க equal to 1 minus 3 into m squared minus 1 by 2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4. So now taking the LCM 4 minus 3 into m squared minus 1 by 4 hence proved. ஸோ இதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வரும்போது ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஸோ hence proved. So fifth question, if cos power 4 alpha by cos square beta
cos square beta plus sin power 4 alpha by sin square beta is equal to 1. Then prove that first question sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin square alpha sin square beta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிவன் வந்து அப்படியே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா now taking the LCM, so cos squared beta sin squared beta, so இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க cos power 4 alpha into sin squared beta plus sin power 4 alpha into cos squared beta is equal to 1. ஸோ இது அந்த சைடு கிராஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க சேஞ்ச் பண்ணலாம். இங்கே cos power 4 alpha அப்படின்றத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க cos squared alpha whole square into sin squared beta plus இங்கே வந்தோம்னாக்க இங்கே நம்ம sin power 4 alpha அப்படியே வச்சுக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணோம்னாக்க 1 minus sin squared beta is equal to இது ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது இந்த cos squared வந்து சேஞ்ச் பண்ணலாம் 1 minus sin squared beta into sin squared beta then இப்போ இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 1 minus sin squared alpha whole square into sin squared beta plus sin power 4 alpha இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus sin power 4 alpha sin squared beta is equal to இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னாக்க sin squared beta minus sin power 4 beta அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். தென் இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a squared, ஸோ a minus b whole squared ஃபார்முலா a squared plus b squared அப்படின்னாக்க sin power 4 alpha b squared plus 2ab அப்படின்னாக்க 2 minus 2ab minus 2 sin squared alpha into sin squared beta plus sin power 4 alpha minus sin power 4 alpha sin squared beta is equal to sin squared beta minus sin power 4 beta then இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணோம்னாக்க sin squared beta plus sin power 4 alpha sin squared beta minus 2 sin squared alpha sin squared beta plus sin power 4 alpha minus sin power 4 alpha sin squared beta is equal to sin squared beta minus sin power 4 beta அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்தோம்னாக்க இங்கே உள்ள sin squared பீட்டாவுக்கு இங்கே உள்ள sin squared பீட்டா கேன்சல் ஆயிரும். அடுத்தது sin power 4 alpha sin squared பீட்டா, இங்கே sin power 4 alpha sin squared பீட்டா கேன்சல் ஆயிடும். அப்போது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க minus
minus 2 sin squared alpha sin squared alpha sin squared beta sin squared alpha sin squared beta is equal to இது அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் sin power 4 alpha minus sin power 4 beta. ஸோ இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க minus 2 sin squared alpha sin squared beta is equal to minus sin squared sin power 4 alpha plus sin power 4 beta. So minus minus cancel ஆயிடும். So sin power 4 alpha plus sin power 4 beta is equal to sin squared alpha sin squared beta. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃபாக வந்து கேட்டிருக்கிறது. ஸோ இங்கே வரும்போது 2 இன்ட்டு அப்படின்றது வந்துடும். 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர். ஆனால் 2 வந்து நமக்கு கேன்சல் ஆகலை. ஸோ இட் இஸ் ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ப்ரூஃபு. The next second question, fifth second. So now changing the roots, so change alpha to beta and beta to alpha. இப்போ சேஞ்ச் பண்ணோம்னாக்க cos power 4 beta by cos squared alpha plus sin power 4 beta by sin squared alpha is equal to 1. That's all the second question uடைய answer, hence proved. Next sixth question, y is equal to 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது 1 minus cos alpha plus 1 plus sin alpha by 1 plus sin alpha is equal to y அப்படின்றது நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ y is equal to அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். y is equal to 2 sin alpha by இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus sin alpha into plus cos alpha into இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னாக்க 1 plus sin alpha minus cos alpha by 1 plus sin alpha minus cos alpha. ஸோ இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது y is equal to 2 sin alpha into இது அப்படியே நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 plus sin alpha minus cos alpha by so a squared a plus b into a minus b formula for 1 plus sin alpha whole squared minus cos squared alpha so y is equal to 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha by the a plus b whole square expand பண்ணா a squared plus b squared plus 2ab na 2 sin alpha minus cos squared alpha 1 minus sin squared alpha அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். 1 minus sin squared alpha. Then y is equal to 2 sin alpha into 1 plus sin alpha
minus cos alpha by 1 plus sin squared alpha plus 2 sin alpha minus 1 plus sin squared alpha. So plus 1 க்கு minus 1 வந்து cancel ஆயிடும். So இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 sin squared alphaன்றது கிடைச்சிரும். So y is equal to 2 sin squared alpha into 1 plus sin alpha minus cos alpha by add பண்ணோம்னாக்க 2 sin squared alpha plus 2 sin alpha. Then இதுல இருந்து நம்ம 2 sin alpha காமனா வெளியில எடுக்கலாம். அப்போ y is equal to 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha by இங்க வந்து 2 sin alpha காமனா எடுத்தோம்னா 2 sin alpha காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா sin alpha plus 1 அப்படின்றது இருந்திருக்கும். So sin alpha cancel ஆயிடும். So y is equal to 1 minus cos alpha plus sin alpha by 1 plus sin alpha. So hence proved. That's all the 6th question answer.